இந்த நாளிலும் உங்களோடு கூட தொடர்ச்சியாய் அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கிட்டத்தட்ட 5ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து படிக்கும்போது அந்த கப்பலானது கிட்டத்தட்ட 276 பேர் பயணித்து வந்த அந்த கப்பலானது ஒரு சில இடத்தை தாண்டி கடந்து சென்று கொண்டிருக்கும் போது அங்கே நாம் பயங்கரமான மோசத்துக்கு ஏதுவான சில பெருங்காற்று அடித்து கப்பலை நிலைகுலையக்கூடிய அளவுக்கு ஒரு விதமான துக்கம் அங்கே உண்டாகிறது நாம் பார்க்க முடிகிறது. நான் கடந்த முறை உங்களோடு சொன்னேன், இந்த கப்பல் என்பது எழுத்தின்படியாக பார்க்கிறதுக்கு அல்ல. அப்படி பார்த்தா யாரெல்லாம் கப்பல்ல பயணிக்காங்களோ, கப்பல்ல வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் இது பொருந்தக்கூடியதா இருக்கும். ஆனா ஆவிக்குரிய அர்த்தத்திலே நம்ம எடுக்கணும். கப்பல்ல பயணிக்கிறவங்களையும் தேவன் காப்பாற்றுகிறார், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 107வது சங்கீதத்துல கப்பல்ல யாத்திரை பண்ணுகிறவர்களும் தங்களுடைய உபத்திரவத்துல, தங்களுடைய நெருக்கத்துல, கப்பல்ல யாத்திரை பண்ணுகிற, கப்பல்ல வேலை செய்கிறவர்கள், கடல்ல வேலை செய்கிறவர்கள் தங்களுடைய நெருக்கத்துல, உபத்திரவத்துல அவரை நோக்கி, தங்கள் ஆபத்தில கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிற சத்தியமும் 107வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கொந்தளிப்பு வரும்போது அவர் அமர்த்துகிறார். அவர்கள் கப்பல்ல பயணம் பண்ணும் போது அந்த கப்பல் அவர்களுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்துகிறார் என்கிற சத்தியத்தையும் சங்கீதம் 107வது சங்கீதம் 29 மற்றும் 30 ஆகிய 2 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 107, 29 மற்றும் 30 சொல்லுகிறது, அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். பாருங்க, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றன, அமைதல் உண்டானது நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படிங்கிற சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அலைகள் அடங்குகின்றன மட்டும் இல்ல, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார் என்கிற சத்தியத்தை படிக்கிறோம். இதை எழுத்தின்படியா மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ரீதியில் நம்ம அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், இந்த பைபிள் ஸ்டடி நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ ஏதோ கப்பல்ல பயணித்து ஒரு துறைமுகத்தை போய் சென்றடைகிற அல்லது அங்க போய் சேருகிற ஒரு அனுபவத்தை எழுத்தின்படியாக இந்த வாக்கியம் நமக்கு காண்பிக்கிறதாய் அல்ல. அது மாத்திரம் அல்ல, அதிலும் கூடுதலா வெளியேறப்பட்ட சத்தியங்கள் இங்க அடங்கி இருக்கிறது. அவைகள் என்னென்ன அப்படிங்கறத இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், கப்பல் என்பது விசுவாசத்துக்கு அடையாளம். நான் எல்லாத்துக்கும் வசன ஆதாரம் சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 19 மற்றும் 20 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது, இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்போ கப்பல் விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடல் போன்றது. வாழ்க்கை, பயணம் இதெல்லாம் கடல் போன்றது. இந்த கடல்ல பயணிக்கிற கப்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கப்பல் தான் விசுவாசம். அப்ப என்றைக்கு கப்பல்ல உடைதல் உண்டாகுதோ நமக்கு உயிர் சேதம் உண்டாகும், நம்ம மரித்து விடுவோம். அதே போலதான் விசுவாசம் அடிபடும் போது நாமும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்தவர்களாகி விடுவோம் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. அதனாலதான் பைபிள் பாருங்க, விசுவாசத்தை காண்பித்து கொடுக்கிற இடத்துல உயிருள்ள ஜீவித்தை குறித்து பேசுகிறார். யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் 22, 23, 24 ஆகிய கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது, ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது என்று சொல்லி யாக்கோபு நிருபம் 2வது அதிகாரம் அதிலே கடைசி பகுதிகளை நாம் வரும்போது அங்கே இவ்விதமான ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறோம். விசேஷமாக 26வது வசனம், கடைசி வசனத்தை பார்க்கும்போது, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. விசுவாசத்தை பொறுத்த மட்டில விசுவாசம் கண்டிப்பா வேணும், கிரியைகளோடு இருக்கிற ஒரு விசுவாசம். அப்ப நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லைன்னா ஒரு செத்த நிலைமை தான். அவ எப்படி கப்பல் உடைஞ்சா மரித்து விடுவோம் அப்படிங்கிறது நிச்சயமோ, அதே போல விசுவாசம் சேதப்படுமானால் நாம் மரித்து விடுவோம் என்பதும் நிச்சயம். அதனாலதான் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, தன்னுடைய ஓட்டத்தினுடைய முடிவு காலத்துல கூட சொல்றார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல
என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசம் மிக மிக அவசியமா இருக்கிறது. நீங்க அநேக இடத்துல விசுவாசம் காணப்படுகிறது இல்லை. நீங்க ரெண்டு தெசலோனிக்கேயரின் புத்தகம், நான் நினைக்கிறேன் 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2ஆம் வசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனுடைய பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. பாருங்க, சபைக்கு எழுதுகிறார், ஆனா விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 3வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிக்கலாம். 2ஆம் வசனத்தின் பின்பகுதியை கவனிங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றார். ரோமர் 14வது அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லும் போதும் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே அப்படின்னு சொல்லி சொல்றார். விசுவாசம் அவசியம், பிரியமானவர்களே, விசுவாசம் அவசியம். யூதா தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது யூதாவின் புஸ்தகம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். யூதா 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட பாருங்க, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று யூதா சொல்லுகிறார். யூதாவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் இவ்விதமாக படிக்கிறோம், பிரியமானவர்களே. அப்போ பைபிள் சொல்லுகிறது, அப்போ பொதுவான ரட்சிப்பை குறித்து எழுதுகிறதற்கு கருத்துள்ளவனாய் இருக்கும்போது பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்களா? மிக அழகா சொல்லி இருக்கு. விசுவாசத்திற்காக என்ன செய்யணுமா? தைரியமாய் போராடணும்னு சொல்லி இருக்கிறார். சேதம் வந்துடக்கூடாது. ஏதோ ஒரு விதமான பாவத்தினாலேயோ அல்லது ஏதோ ஒரு விதமான சோதனையிலேயோ நம்ம அகப்பட்டு ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விடக்கூடாது. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டு விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லையே. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இயேசுவானவர் ஒரு விதவையை குறித்த ஒரு உவமையை குறித்து சொன்னார். ஒரு விதவை மற்றும் அநீதி உள்ள நியாயாதிபதியை குறித்த காரியத்தை தெளிவுபடுத்தும் போது 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். லூக்கா 18வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றார், மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதனால பிரியமானவர்களே, விசுவாசம் மிக மிக அவசியம். சத்துரு என்ன செய்வான் தெரியுமா? சில சூழ்நிலையில பாரு, கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டாருன்னு சொல்லி கொடுப்பான். பாரு, இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உன் கூட இருந்த இதெல்லாம் நடந்திருக்குமா? ஆண்டவர் உன் கூட இல்ல, ஆண்டவர் உன்னை விட்டு விலகிட்டாரு. ஏன் சில சூழ்நிலையில பாவமே நம்ம செய்திருந்தா கூட, சில நேரம்ல நான் பாவம் செய்யறதை ஊக்குவிக்கல, சில சூழ்நிலையில தவறு செய்து நம்ம குற்ற உணர்வோடு கூட இருப்போம். அதுதான் சாத்தானுக்கு பெரிய சந்தோஷம். நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? மீகா 7வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல, மீகா 7வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்த கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பாருன்னு சொல்லி தைரியமாய் பேச வேண்டும். பிரியமானவர்களே, இதான் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிற அனுபவம். சத்துரு எதுல சந்தோஷப்படுவான் தெரியுமா? நம்முடைய வெளிகளை தான் சந்தோஷப்படுவான். நம்ம எப்பவுமே நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், ஒருவேளை நான் விழுந்தாலும் கர்த்தரை நினைச்சுவாரு, என்னை எழுப்புவா, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 144வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறாராம். மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில இருந்தா கூட என்ன செய்வாரு? தூக்கி விடுகிறார். சங்கீதம் 145:14 நினைக்கிறேன். அது எடுத்தீங்கன்னா ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். 145வது சங்கீதம் 14 வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க பாருங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி 14வது வசனம். அதான் கரெக்டா வாசிங்க. பாத்தீங்களா? அப்ப சங்கீதம் 145:14 எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நினைக்கிறேன், என்னையா கப்பல் யாத்திரை குறித்து இப்போ பைபிள் ஸ்டடி எடுப்பீங்கன்னு பார்த்தா விசுவாசத்தை பத்தி பேசிட்டீங்க. இப்ப எல்லாமே இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமா தான் பேசுறேன். அங்க எல்லாரும் விழுகிறாங்க, கடல்ல விழுறாங்க, தத்தளிக்கிற நிலைமை வருது.
ஆனா ஒருத்தருடைய உயிருக்கு என்ன இல்ல, சேதமே கிடையாது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அந்த அற்புதமான காட்சியை இங்க படிக்கிறோம். ஏதோ கப்பல்ல பயணிக்கிறவங்களுக்கு மட்டும் உதவி கிடையாது. வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையில வீழ்ச்சி அடையக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் சரி, உண்மையாகவே சொல்றேன், நம்முடைய கர்த்தரை நம்ம சரியா அறிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறவர், கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறவர். அதனாலதான் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் எனக்கு நினைச்சுவாராம், தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையிலே இந்த அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தை நம்ம இப்படி கூட எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் தெரியுமா? ஒரு ஆழ்ந்த வெளிப்பாடுல உண்டு. என்னன்னா, அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் துவக்கத்தை கவனிச்சீங்கன்னா, ஒரே ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பச்சமா வெளிப்பட்டதை நீங்க பாப்பீங்க. ஒரே ஒரு மனுஷன் பவுலுடைய நெருக்கத்துல பவுலுக்கு பச்சமா ஆண்டவர் ஒரு 100க்கு அதிபதி எழுப்புறதை நம்ம பார்க்க முடியுது. ஆனா அந்த அதிகாரத்தின் முடிவை பார்த்தீங்கன்னா, இந்த பவுலோடு சேர்ந்த எல்லாருக்கும் ஆண்டவர் பச்சமா வெளிப்பட்டதை நீங்க பார்க்க முடியும். இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனுஷனை குறித்து மட்டும் ஒரு அக்கறை உள்ளவரா இல்ல, அவர் அந்த மனிதனோடு கூட இருக்கிற எல்லாரையும் குறித்து அவருக்கு அக்கறை உண்டு. அதனாலதான் பிரியமானவர்களே, இன்னைக்கும் பாருங்க, நோவாவை குறித்து ஆண்டவருக்கு அக்கறை நினைச்சிட வேண்டாம். நோவாவை குறித்து மாத்திரம் இல்ல, நோவாவோடு சேர்ந்தவருடைய குடும்பம் எல்லாம். அதான் அவர் சொல்லுவாரு, நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரருடைய மனைவிகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? ஆனா பைபிள் எப்படி போட்டு தெரியுமா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லிதான் ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல பாக்குறோம். ஆனா பைபிளை வாசிச்சு பாருங்க, நோவாவின் நிமித்தமா அவனுக்கு குடும்பம் எல்லாருக்கும் தயவு பாராட்டுறார். உண்மையா இல்லையா? உண்மை. லோத்து இடத்துல கர்த்தருடைய செய்தி வருது. லோத்து இடத்துல கர்த்தருடைய செய்தி வரும்போது கூட அது எப்படி இருந்தது தெரியுமா? நீங்க கவனிச்சு பாருங்க. லோத்துவையும் அவன் பிள்ளைகளை மட்டுமா ஆண்டு வெளியே கொண்டு வர்றாரு? இல்ல, லோத்துட்ட சொல்றாங்க, உனக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் என்ன செய், நீ கொண்டு வா சொல்றாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல சோதோம் கொமோரா பட்டணங்கள் அழிய போவதற்கு முன்பாக தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. தேவனுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, ஆதியாகமம் 19வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாக்குறோம். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? சரிங்களா? ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார்னு சொன்னா அந்த மனுஷனை மட்டும் காப்பாத்துற வேலை கிடையாது. அந்த மனுஷன் மூலமா அநேகரை தப்பு வைக்கணுங்கிற ஒரு பெரிய ஆத்தும பாரத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மீனோடு, அதாவது கடல்ல தூக்கி போடப்பட்ட ஒரு மனுஷன் காப்பாற்றப்படுறது அதுதான் அவருடைய நோக்கம் நினைச்சிடாதீங்க. அந்த ஒரு மனுஷனை காப்பாற்றுவதன் மூலமா அந்த மனுஷன் மூலமா ஒரு பெருங்கூட்டத்தையே லட்சத்துக்கு 120,000 பேருக்கும் மேல இருக்கிற ஒரு பெரிய பட்டணத்தையே காப்பாத்துறதுக்கு இந்த ஒரு மனுஷனை கர்த்தர் காப்பாற்ற வேண்டிய நிலைமை வந்தது. அப்ப இங்க பவுல் நிமித்தமா எல்லாருக்கும் தேவன் தயவு பண்றார். இதுலதான் தேவனை அறியணும். தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத அறிந்து கொள்ளுங்க. இப்ப ஆண்டவருக்கு தெரியும் யாக்கோபுடைய குடும்பம் பின்வரும் நாட்கள்ல பயங்கரமான பாதிப்பை சந்திக்கணும். ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப அதுக்கு என்ன செய்யறாரு? ஒரு மனுஷனை எகிப்துக்கு கொண்டு போறார். அவர்களுக்கு முன்னாலே யோசேப்பை ஆண்டவர் கொண்டு போகிறார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவனுடைய பிராணன் இரும்பில் அடைப்பட்ட ஒன்றாக காணப்பட்டது. எதுக்காக ஒருத்தனை கொண்டு போறாரு? என பின்னாட்கள்ல அவருடைய நோக்கம் என்ன? யோசேப்பையும் அவன் மனைவி அவன் பிள்ளைகளை மட்டும் காப்பாற்றணுங்கிறது மட்டும் ஒரு நோக்கம் கிடையாது. ஒட்டுமொத்த யூதா சந்ததியுமே தேவன் காப்பாற்றணும். மன்னிக்கவும், யாக்கோபின் சந்ததியை காப்பாற்றணும். ஏன்னா யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். யாக்கோபு இடத்துலதான் முதல் முறை ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது. ஆபிரகாம்ல இருந்து ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஈசாக்கு இடத்துல ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஈசாக்கு சொல்லப்பட்டதை மீண்டுமாய் ஆண்டவர் யாக்கோபிடத்தில் உறுதிப்படுத்துகிறார். இப்படி சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய வாக்குத்தத்தம் காணப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டு அது நிறைவேற வேண்டும். அப்ப இந்த குடும்பங்கள் எல்லாம் அழியக்கூடாது என்பதற்காக ஒரு மனிதனுக்கு தயவு கிடைக்க பண்றார். இப்ப இங்கேயும் நம்ம கவனிக்கிறோம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பாருங்களேன். ஆரம்பத்துல
பவுலுக்கு ஆண்டவர் பட்சமா ஒரு மனிதன் எழுப்புறாரு. அப்ப பவுலுக்கு இரக்கம் கிடைக்கி, பவுலுக்கு தயை கிடைக்கி, பவுலுக்கு சிநேகிதிட்ட போய் பேசக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கி, பவுலுக்கு இரக்கம் கிடைக்கி. ஆனா அந்த அதிகார முடிவுல பாருங்க, பவுலோடு சேர்ந்த எல்லாருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுறார், தயவு பாராட்டுறாருங்கிற சத்தியத்தை நாம் படிக்கிறோம் பிரியமானவர்களே. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விலையேற பெற்ற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? படிப்புன்னு என்ன தெரியுமா பிரியமானவர்களே? ஏதோ நம்மளை மட்டும் ஆண்டவர் விடுவிச்சு ஏதோ நம்மளை மட்டும் காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த மட்டும் நினைச்சிடாதீங்க. நம் மூலமா அநேகரை கர்த்தர் விடுவிக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறார். அப்படி பவுலை மட்டுமே ரட்சித்து, பவுலை மட்டுமே உருவாக்கி, பவுலை மட்டுமே பரிசுத்தத்தில் நடத்தி, பவுலை மட்டுமே பரம காணனாகி நித்திய ஜீவனுக்கு கொண்டு வரணும்னா பவுலை எதுக்கு பல கிராமங்களுக்கு கொண்டு போகணும்? பவுலை ஏன் பல பட்டணங்களுக்குள்ள நடத்த வேண்டும்? பவுலை கொண்டு ஏன் அநேகரை சந்திக்க வைக்கணும்? வித்தியாசமான பல மொழிகளை பேசக்கூடிய, பலவிதமான மொழிகளை பேசக்கூடிய ஜனங்கள் மத்தியில் ஏன் கொண்டு போகணும்? தேவனுடைய உன்னதமான நோக்கம் என்ன? இந்த பவுல் சிறப்பட்டு இந்த பவுல் மூலமாய் அநேகர் சிறப்பட வேண்டும். இந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. நமக்கு ஒரு அக்கறை வேணும், அதுக்காக தான் இதை பேசுறேன். அக்கறை வேணும். நாம் ரட்சிக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும், நம்முடைய ஏரியாவில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் எதுக்காக நம்மளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சிருக்கிறாரு? நீங்க குறியெடுக்கிற இடத்துல என்ன வைக்கல, நான் குடியிருக்கிற இடத்துல உங்களையும் வைக்கல. அவ ஏன் அங்கங்க நம்மளை குடியிருக்க வச்சிருக்கிறாங்க கேட்டா, ஒவ்வொருத்தருடைய குடியிருப்பு ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமா இருக்கும். நம்முடைய பிறப்பு விதத்தை எடுத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு இடத்துல பிறந்திருப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு இடத்துல பிறந்திருப்பாங்க. தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன் பிறக்க வைக்கிறா? ஏன் அந்தந்த இடத்துல பிறக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்தந்த ஜனங்களுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்மளை ஏன் கொண்டு வரணும்? இல்லைன்னா நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல பிறக்க வச்சிருக்கலாமே. அவ அங்குள்ள ஜனங்கள் மத்தியில வாழ வைக்கிறார். அங்குள்ள ஜனங்களுடைய பாவங்களை அறிய வைக்கிறார். அந்த ஜனங்களுடைய முரட்டாட்டமான தன்மைகளை பார்க்க வைக்கிறார். நம்மளும் கூட பாருங்க, சிறு வயதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வளர்ந்தோம்னா நம்ம எத்தனை சண்டைகளை பார்ப்போம், எத்தனை குடிகாரங்கள் அந்த இடத்துல பார்ப்போம், எவ்வளவு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, போராட்டம், மரணம், தற்கொலை, பல காரியங்களை பார்ப்போம். எதுக்கு? பார்த்துட்டு கை கூட்டி சிரிக்கவா, அல்லது பார்த்துட்டு கண்டும் காணாம போறதுக்கா? இல்லை பிரியமானவர்களே. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கடந்து போகிற அந்த பாதையிலே கிட்டத்தட்ட 275 பேர் இருக்காங்க. பவுலை சேர்த்தா 276 பேர் இருக்காங்க. அவ்வளவு பேரையும் காப்பாத்துறாரு. ஆத்துமா வெளியேற பெற்றது பிரியமானவர்களே, ஆத்துமா வெளியேற பெற்றது. ஆண்டவர் ஒரு வார்த்தையை வைப்பார் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றதை பார்க்க முடியும். தேவனால் அனுப்பப்பட்ட தூதனானவன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றார் பாருங்க. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 23 மற்றும் 24 நாம் வாசிக்கும் போது அதுல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு: என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடினாலே மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று அங்கு சொல்றார். அப்போ திடமனதாயிருங்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலும் கூட சொல்வார், பிராணசேதன் வராது அப்படின்னு சொல்லி சொல்வார். பிராணசேதன் என்ன செய்யாது? வராதுன்னு சொல்லி 34ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் என்ன செய்யாது? விழாது அப்படின்னு சொல்லி ஆண்டு எந்த அளவுக்கு பாருங்க அவங்கள பாதுகாத்து இருக்கிறார் பிரியமானவர்களே. ஒரு முடி கூட என்ன செய்யாது? விழாது. 22ஆம் வசனத்தை பார்க்கும் போதும், திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு என்ன வராது? பிராண சேதம் வராது. யோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, கப்பல் சேதம் சொல்லும் போது இங்க பயணித்தவர்களுடைய எல்லாம் அவங்க எதெல்லாம் பயணித்து வந்தாங்களோ, அவங்க சுத்தி இருக்கிறவைகள், அவங்களுக்கு உண்டானவைகள், அது வேணா இழக்கப்படும், ஆனா உயிரை காப்பாத்துறார். சில சூழ்நிலை பாருங்க, கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லைன்னு சொல்லி சங்கீதம் 118வது சங்கீதம் 18வது வசனம் நான் நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் என்னை வெகுவா தண்டித்தும் சாவுக்கு என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
நிறைய நஷ்டங்கள் வந்திருக்கலாம், ஏராளமான கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டு ஜீவனை காப்பாத்தினார். இப்ப யோபுடைய வாழ்க்கையும் பாருங்களேன். யோபுக்கு வந்து சோதனைகளை பார்த்தா பயங்கரமான கஷ்டங்கள் தான். அது நிமித்தமா எவ்வளவு இழந்தாரு தெரியுமா? எல்லாத்தையும் இழந்தாரு. ஆனா எதை மட்டும் இழக்க, மனைவி கூட இழந்துச்சாரு கிட்டத்தட்ட சொன்னா. ஆனா எதை இழக்கலன்னா உயிர் என்ன செய்யல, இழக்கவே இல்லை. உயிர் என்ன செய்யல, இழக்கவே இல்லை. அந்த அளவுக்கு தேவன் அவரை பாதுகாத்தார். சாத்தான் எவ்வளவு அவர்கிட்ட அனுமதி கேட்டாலும் அவன் ஜீவனை தப்ப விடுன்னு சொல்லிட்டார். அப்படித்தானே? அவன் ஆண்டு ஜீவன் மேல எவ்வளவு அக்கறை உள்ளவரா இருக்கிறான்னு பாருங்க பிரியமானவர்ல. நம்முடைய ஆத்துமா மேல அவ்வளவு கரிசனை உள்ளவரா இருக்கிறார் பிரியமானவர்ல. அதனாலதான் பாருங்க, நான் நினைக்கிறேன் மத்தேயு 10:30 நினைக்கிறேன், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு பைபிள்ல இருக்கு. அதாங்க சொல்றார், ஒரு மயிர் கூட அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு முடி, தலைமுடி கூட கீழே விழாதுன்னு சொல்லி, உங்களுடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30ஆம் வசனம் நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கு பிரியமானவர்ல. அவ எல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்கிறார், ஒண்ணு கூட விழாது, ஒண்ணு கூட விழாது. அந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல அக்கறை உள்ளவரா இருக்கிறார். அப்ப அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். பவுலுக்கு அந்த விசுவாசம் இருக்கு. நான் ஒண்ணு சொல்லட்டா, இந்த பைபிள் சொல்ல நான் வந்து எப்படியோ போயிட்டு இல்ல, நான் ஒட்டுமொத்த இதையே நான் சொல்றேன். ஏன்னா கப்பல் யாத்திரையில தேவன் நடத்துகிற அந்த நடத்திப்பு எப்படி அப்படிங்கறத உங்களோட பகிர்ந்து கொண்டுகிட்டு இருக்கிறேன். எவ்வளவு பெரிய படிப்புன்னு தெரியுமா? ஒரு மனுஷனை கொண்டு இங்க இருக்கிற 275 பேருக்கும் ஆண்டவர் தைரியம் சொல்லிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய படிப்புன பிரியமானவர்களே. நாமும் கூட நம்மளோட பயணிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நம்ம அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டோம். அவன் கேடு கெட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிடுறோம். தேவன் தம்முடைய வார்த்தையை ஒரு மனுஷன் தான் தெரியப்படுத்துறாரு, எல்லாருக்கும் தெரியப்படுத்துறான்னு சொல்லல. டைரக்டா பேசுறது யார்கிட்ட தான் பேசுறாருன்னு கேட்டா பவுலுக்கு மட்டும் தான் பேசுறாரு. ஆனா அப்படி நோக்கம் பவுலுக்கு மட்டும்தான் அது சென்றடையணும், பவுலை மட்டும்தான் அது தேற்றணும், பவுலை மட்டும்தான் உயிர்ப்பிக்கணும், பவுலை மட்டும்தான் பலப்படுத்தணும், பவுலை மட்டும்தான் தைரியப்படுத்தணும், பவுலை மட்டும்தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு தான். ஆனா அந்த மனுஷனை குறித்து மட்டும் கிடையாது, அந்த மனுஷனுக்கான அத்தனை காரியங்களை ஆண்டு செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அப்ப காரியத்தை விளங்கி கொள்றீங்களா? அந்த ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுற அந்த தேவ வார்த்தை ரேமாங்கிற அந்த தேவ வார்த்தை அவனோடு பயணிக்கிற அத்தனை பேரையும் உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் சாப்பிடணும், நான் நல்லா இருக்கணும், நான் திடப்படுத்தப்படணும், நான் வசனத்துல கட்டப்படணும், அப்படி மட்டும் கிடையாது பிரியமானவர்களே. அதனால சில சூழ்நிலையில பாடப்படுவேன், எப்படியாவது நம்ம கடந்து போகணுமே. நரகம் எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? இந்த கப்பல் யாத்திரையில மட்டும் செத்து பேர்னா வச்சுக்கோங்களேன், பவுலை மட்டும் ஆண்டு காப்பாத்தி மற்ற எல்லாரையும் சாவுக்கு ஒப்பு கொடுத்துருந்தா வச்சுக்கோங்களேன், நிறைய கிட்டத்தட்ட அவ்வளோ நரகம் தான் போகணும். பவுலோட சேர்ந்தவங்க மட்டும் தப்பிக்கப்படுவாங்க, அவ்வளவுதான். மற்ற அவ்வளோ நரகத்துக்கு பேர் வேண்டியதான். அப்ப ஒரு மனுஷனுக்கு தேவன் தெரியப்படுத்துறது எதுக்காக கேட்டா பிரியமானவர்களே, அந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் அவனோடு பயணிக்கிற அத்தனை பேரையும் திடப்படுத்த வேண்டும். தேவனுக்கு அது ஒரு நோக்கம், தேவனுக்கு அது ஒரு நோக்கம். இங்க பவுலை எப்படிப்பட்டவன் ஆக்கிட்டார் தெரியுமா? நான் இப்படியே மைண்ட்ல வந்துச்சு. கேப்டிவா போறவன் இப்ப கேப்டனாவே போற அளவுக்கு வந்துச்சான். கேப்டிவ் ஆனா கேப்டன் ஆயிட்டான் பாருங்க. சிறை கைதி கேப்டிவா இருக்கிறவன் இப்ப கவுன்சிலர் ஆயிட்டார். கவுன்சிலர்னா ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார். கேப்டிவ் பிகேம் கேப்டன் அப்படின்னு சொல்லிடலாம் பாருங்க. கைதியா இருக்கிற மனுஷன் அவன் பொசிஷனை மாத்துறாரு பாருங்க. நம்ம நினைக்கலாம் இந்த கப்பல்ல, நம்ம இந்த கப்பல்ங்கிற விசுவாச ஓட்டத்துல நான் ஒரு கைதியா தானே இருக்கேன், எல்லாராலும் இகழப்படக்கூடிய கட்டப்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை தானே வாழ்றேன்னு சொல்லி உங்க பார்வை அப்படிதான் இருக்கும், உங்க பார்வை என் பார்வை அப்படிதான் இருக்கும். ஆனா தேவனுடைய நோக்கம் அது இல்லை பிரியமானவர்களே. உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை கேட்டு அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய இடத்துல இருந்த பவுல் இப்ப இவருடைய ஆலோசனை கேட்டு எல்லாரும் அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஆண்டு கொண்டு வந்துட்டாரு. இதெல்லாம் நடக்க சாத்தியமா கேட்டா தேவனால இது சாத்தியம். நீங்க நம்முடைய சூழ்நிலை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், நெருக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் இகழப்பட்டிருக்கிறேன். ஒரு கைதிக்கு என்ன புகழ்ச்சி இருக்கும்னு நினைக்கீங்க? ஒரு கைதிக்கு, கட்டப்பட்டு கைதிக்கு ஒவ்வொரு இடமா மாறி மாறி போகிற இந்த இப்படிப்பட்ட ஒரு கைதிக்கு என்ன மேன்மை இருக்கும்னு நினைக்கீங்க?
ஒரு மேன்மையும் கிடையாது. ஆண்டு எப்படி கிட்டாரு தெரியுமா? அவங்க அதிகாரிகள் சொல்றதெல்லாம் இந்த கைதி கேட்டுட்டு வரணும், பவுலுங்கிற கைதி. ஆனா ஆண்டு எப்படி மாத்திட்டாரு தெரியுமா? இந்த ஒரு கைதி சொல்றதை அவ்வளவரும் கேட்டாதான் பழைக்க முடியும் அப்படின்னு வச்சுட்டாரு. முதல்ல கப்பல் மாலுமியுடைய வார்த்தையை 100% நம்புறான். அப்படிதான் பைபிள்ல வாசிக்கிறோம். அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டார். அப்போஸ்தலர் 27. இதெல்லாம் எதை காண்பிக்கிறேன் உங்களை தொடர்ந்து பேசுறேன். இதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியங்கள். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 11வது வசனத்துல அங்க தேவ வார்த்தை வெளிப்படுகிறது. தேவ வார்த்தை என்ன அர்த்தம்? தேவனால் நடத்தப்படுற மனுஷன் ஆவில ஏவப்பட்டு ஒரு காரியத்தை சொல்றார். என்ன? மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். நம்ம பயங்கரமா போராட வேண்டியது இருக்கு. ஏதோ இதை மட்டும் விட்டுட்டு நம்ம போராட மாட்டோம் இல்ல. பாருங்க, தண்ணியில கிடந்து தத்தளிக்கிற நிலைமை வந்துட்டு அவர் எச்சரிக்கிறார். ஒரு தேவ மனுஷனுடைய எச்சரிப்பு வருது. ஆனா 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கலாம் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். என்ன நடந்துன்னு அடுத்து தெரியும். பவுல் என்ன சொன்னாரோ அப்படி நடந்துச்சு. பாக்குறீங்களா? அங்க சொல்றாரு பாருங்க 21ஆம் வசனத்துல, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியது இருந்தது. நான் கிரேத்தா தீவை லீவில் இருக்கும் போது சொன்னேன், புறப்படாதீங்க, இதுக்கப்புறம் ஒரு சேதம் இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லும் போது, அப்ப இன்னொரு கூட்டம் யாரு? மாலுமியும் கப்பல் எஜமான என்ன சொல்றாங்க? நம்ம புறப்படுவோம், நமக்கு ஒண்ணு நடக்காது. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒண்ணு, கப்பல் மாலுமி, அந்த கப்பல் எஜமான், இவங்களுக்கு இல்லாத அறிவா பவுலுக்கு இருக்க போது. பவுல் என்ன கப்பல் ஓடிக்கிட்டா இருக்கிறாரு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சரித்திரத்தின் பின்னணியில சொல்றாங்க, பவுலுடைய அப்பாவுக்கு 2 கப்பல் அந்த காலத்துல இருந்துச்சு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு அதிகமா தெரியாது. ஆனா பவுலுக்கு இந்த அனுபவம், கப்பலா ஓட்டிட்டு இருந்தாரு. கப்பல் ஓட்டியனா இல்ல, கப்பல் ஓட்டிய ரோமனா இல்ல, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ஆனா ஆவியானவர் பேசுகிறார். நம்ம கவனிக்க வேண்டியது ஒண்ணு என்ன தெரியுமா? நூற்றுக்கு அதிபதி எதை நம்பினான் தெரியுமா? அனுபவத்தை நம்பினான், எக்ஸ்பீரியன்ஸ். சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க படிச்சவங்க, அதனால அவங்க கரெக்டா சொல்லுவாங்க, அதனால அதை நம்பி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் பட்ட பாட பார்க்கும்போது தான் தெரியும். அப்புறம் அவங்க அதுல நல்ல அனுபவம் உண்டு. நான் சொல்றேன், அனுபவம் இருக்கட்டுமே, அனுபவம் ரெண்டாவது வச்சுக்கங்க. முதல்ல நமக்கு என்ன ஒத்தாசை தெரியுமா? பரிசுத்தவானுடைய வார்த்தை தான் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு அனுபவம் இருக்கட்டுமே, பரிசுத்தவானுடைய ஆலோசனை தான் இன்னைக்கு தேவை. பரிசுத்தவானுடைய ஆலோசனை தான் தேவை. பாருங்க, அங்க அகித்தோப்பேல் ஆலோசனை தான் ரொம்ப அதிகமா பார்த்தாங்க. தேவனுடைய ஆலோசனை போல இருக்கு. ஆமா, ஒரு கட்டத்துல மனுஷனுடைய ஆலோசனை நம்பினா அப்சலோம், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல மனுஷனுடைய ஆலோசனை, அது என்ன எதுக்கு தெரியுமா? நூற்றுக்கு அதிபதி கப்பல் மாலுமியையும் கப்பல் எஜமானியா நம்பினா தெரியுமா? பவுல் சொன்னதை விட பவுல்கிட்ட இருந்து வரக்கூடிய என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வார்த்தைகள், ஆவிக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய வெளிப்பாடு. எச்சரிக்கிறார். அப்படின்னு நடக்கு பாருங்களேன். ஒரு தீர்க்கதரிசியாவும் செயல்படுறார். ஆலோசனை கொடுக்கிறது மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசியா செயல்படுறேன்னா அவர் சொன்னது அப்படி நடக்கு. என் சொல்ல கேட்டு கிரேத்த தீவை விட்டு புறப்பட வேண்டியதான். அப்போ சில சூழ்நிலை பட்டு கூட நம்ம சில நேரம் திருந்து வேண்டியது வரும். நான் சொல்றது ஐசிய சொல்றேன் பிரியமானவர்களே, தேவ ஒத்தாசைக்கு செவி கொடுங்க. அந்த நூற்றுக்கு அதிபதி எவ்வளவு பட வேண்டியது வந்துட்டு பாத்தீங்களா? தன்னோடு இருந்த அந்த சரக்கெல்லாம் இழக்க வேண்டியது இருக்கு. பயங்கர சேதம் வாங்க வேண்டியது இருக்கு. அப்ப கடைசி அவன் எப்படி உணர்ந்திருப்பான் தெரியுமா? ஐயோ, நான் அனுபவத்தை சார்ந்துட்டேன். ஒரு தேவ மனுஷன் சொல்றதை விட்டுட்டு நான் அனுபவத்தை சார்ந்துட்டேன். அவ எதை குறிக்க அப்படின்னு கேட்டா, ஆவியின்படியை சொல்லப்பட்ட ஆலோசனையை விட மாம்சத்தின்படி சொல்லப்பட்ட ஆலோசனை தான் பெருசா அவனுக்கு இருந்துச்சு. ஆவியா மாம்சமா இன்னைக்கு போராட்டம் இருக்கு. இந்த கப்பல்ல எப்படி இந்த போராட்டத்தை தேவன் காண்பிக்கிறார் பாத்தீங்களா? இது ஆவிக்குரிய வெளிப்பாடு பிரியமானவர்களே, இது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு. ஏற்கனவே சொல்லிட்டேன், கப்பல் விசுவாசத்துக்கு அடையாளம் சொல்லி 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 19 சொல்லுகிறது. விசுவாசமாகிய கப்பல் நாம கூட பயணித்து போகிறோம். இந்த பயணத்துல ஆண்டவர் சொல்ற என்ன தெரியுமா? விசுவாச வாழ்க்கையில ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடு. இந்த உலகத்துல அனுபவமிக்க ஆட்களை சார்ந்து கொள்ளாது அப்படின்னு சொல்றாரு. செல்லம் பாருங்க, ஊழியக்காரங்களை மதிக்க மாட்டாங்க.
ஊழியக்காரங்க சரியா எக்ஸாக்டா ஆலோசனை சொல்லி அழகா நடத்துவாங்க. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க நான் டுபாக்கூரான ஊழியக்காரங்களை சொல்லல, நான் கள்ளத்தனம் பண்ற ஏமாத்த ஆட்கள் அந்த ஊழியக்காரங்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். ஆனா உண்மையா இருக்காங்க பாருங்க, உண்மை உத்தமமா இருக்காங்க பாருங்க, உத்தம வழியில நடக்கிறாங்களே, தேவனோடு நடக்கிற ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே சொன்னார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்ன ஏற்றுக்கொள்ள. அப்படி என்ன அர்த்தம்? உங்ககிட்ட என் வார்த்தை இருக்கு, நீங்க சொல்ற வார்த்தை ஏற்றுக்கொண்டாலும் என்ன ஏற்றுக்கொண்டது அடையாளம். அப்ப பவுலை ஏற்றுக்கொண்டா யாரை ஏற்றுக்கொண்டது அடையாளம்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது அடையாளம். அப்படி நடக்க பாருங்க. பவுல் என்ன பொய்யா சொன்னார்? பவுல் வந்து நடக்காத ஒன்னையா சொல்லியிருந்தா, நடக்க போகாததை அவனு சொல்லியிருந்தா இல்ல, நடக்கக்கூடியதை சொன்னார். அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், தீர்க்க தரிசனங்கள் அற்பமா எண்ணாதீர்கள். நான் நினைக்கிறேன் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20 நான் நினைக்கிறேன் 19-20 நீங்க பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். எத்தனை வசனம்? 19-20 எத்தனை இருக்கு? 20 இருக்கு. தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்யாங்க? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20 வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். அதை தொடர்ந்து சொல்றாரு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுங்கள், எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நூற்றுக்கு அதிபதி எதனால தெரியுமா ரொம்ப தைரியம் வந்துட்டு தெரியுமா? அதுக்கப்புறம் ஒரு தென்றல் காற்று அடிக்கும். 11ஆம் வசனத்தை தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல பாருங்க, 11 தொடர்ந்து 12ஆம் வசனத்தை பாருங்க. அந்த துறைமுகம் மழை காலத்தில் தங்குவதற்கு வசதியா இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். உடனே அவங்களுக்கு என்ன தோணிட்டு தெரியுமா? பாருங்க, தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ள உடைச்சு சதுரிட்டு யூரோகிளிதான் என்கிற ஒரு கடுங்காற்று அது மேல மோதி பயங்கர சேதத்தை உண்டாக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் தூள் தூளாக்கிருந்தார். நான் கப்பலை குறித்து சொல்லல, மனுஷிக ஆலோசனை குறித்து சொல்லுகிறேன். பெரியமானூர்ல நான் நினைக்கிறேன், நான் சொல்ல வசனம் வந்துட்டே இருக்கு. சங்கீதம் 39வது சங்கீதம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 3 வசனங்களை வாசி பாருங்க. சங்கீதம் 33 9, 10, 11 சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனங்களை பாருங்க. அவர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய ஜாதிகளுடைய நினைவுகளை ஆலோசனையை நினைவுகளை அவமாக்குகிறாராம். அது தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆலோசனையே நித்திய காலமாக தலைமுறையாக அவருடைய ஆலோசனை அவருடைய நினைவுகள் தான் நிலை நிற்கும் அப்படிங்கிறது சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 33வது சங்கீதத்தை தான் பேசிட்டு இருக்கேன். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 9, 10, 11 அதுல 10, 11 ரொம்ப அழகா இருக்கும். 10ஆம் வசனத்துல ஜாதிகளுடைய ஜனங்களுடைய எண்ணங்களை பாருங்க, அவங்களுடைய நினைவுகளையும் அவங்களுடைய ஆலோசனைகளையும் கத்த நினைச்சாரு அபத்தமாக்குகிறா. அது இங்க நடக்கு. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல நடக்கு. பிரியமானவர்களே, தேவனை அறியாத ஜனங்கள் சொல்றாங்க, மாம்சீக ஆலோசனை கர்த்தர் உடைச்சு போடுறாரு. நான் என்னோட வாழ்க்கையில பார்த்திருக்கேன், நீங்களும் நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. நல்ல மூத்த தேவ பிள்ளைகள்லாம் நீங்க இருக்கீங்க, நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. பரிசுத்தவான்கள் ஆலோசனை சொல்லிப்பாங்க, அதை கேட்டிருக்க மாட்டாங்க, தட்டி விட்டுருப்பாங்க. திருமண காரியமோ அல்ல ஏதோ ஒரு தொழில் காரியமோ ஏதோ ஒரு காரியம், உலக மனுஷர்கள் சொன்னதை ரொம்ப பெரிதுபடுத்தி இவங்களுக்கு என்ன தெரிய போகுது, இவங்கெல்லாம் ஒரு பெரிய, இவங்களுக்குலாம் அனுபவம் கிடையாது, அனுபவம் உள்ளவங்க அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றதை கேட்போம் அப்படின்னு கேட்டு உள்ள போயிருப்பாங்க. அங்க சின்ன பின்னமான நிலைமையை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அன்னைக்கே இந்த ஊழியக்காரர் சொன்னார், அன்னைக்கே ஜோமணி சொன்னார், இது வந்து தேவ சித்தம் இல்ல சிஸ்டர் பிரதர், இது வந்து ஆண்டவர் நடத்தல, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொன்னார். கொஞ்சமாவது கேட்டனா, ஆமா, அப்புறம் என்னது மனைவி சொன்னா, அப்புறம் கணவன் சொன்னார், அப்புறம் சித்தி சொன்னாங்க, அப்புறம் பெரியப்பா சொன்னாங்க, அப்புறம் மச்சான் சொன்னான்னு சொல்லி, எங்க அக்கா சொன்னான்னு சொல்லி, இப்படி போய் உள்ள நுழைஞ்சு இவ்வளவு பெரிய விரதத்தை அனுபவிச்சிடுமே. அதுதான் அங்க படிப்பணியா காண்பிக்கிறா. சும்மா கப்பல்ல வந்துச்சு அந்த சோதனை இல்ல, நீங்க எழுத்தின்படி மட்டும் பார்க்காதீங்க. அப்படி எழுத்தின்படி பார்த்தா ஏன் விசுவாசத்தை கப்பல் கிடையாம ஆண்டு சொல்லணும்? 1 தீமோத்தேயு அதிகாரம் 19ஆம் வசனத்துல, ஆமா நம்மளும் கப்பல்ல பயணிக்கிறோம், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா சேதம் வரக்கூடாது. அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை கேட்கணும்.
ஒரு இடத்துல பரிசுத்தவான்களை பின்பற்றுன்னு இருக்கு பிரியமானவர்களே. நான் டுபாக்குற காரியங்களை சொல்லல, சரியில்லாத ஆட்களை பின்பற்ற சொல்லவே இல்லை. நீதிமொழிகள்ல வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக் கொள்வாயாக. எல்லாம் வசனம் அது அப்படியே இருக்கு. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருக்கு, நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக் கொள்வாய். அவங்களுடைய பாதைகளை பார்க்கணும். இப்ப பவுலுடைய பாதை என்ன? அங்க தங்கி இருக்கணும். அதான் அதோட ரூட். நீதிமானுடைய பாதை அது. காத்துக்கிட்டாங்களா யாராவது? இல்ல, மாலு மீது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாயிட்டு. பிரியமானவர்கள், அற்பமா என்னாதீங்க பிரியமான. தீர்க்க தரிசனங்களை அற்பமா என்னாதிருப்பீர்களான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போலதான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனை அசட்டை பண்ணுகிறான்னு சொல்றார். அந்த இடத்துல பவுல் அசட்டை பண்ணப்பட்டார் நினைக்கிறீங்களா? உள்ளான அர்த்தத்துல பாத்தீங்கன்னா பவுலின் தேவன் அசட்டை பண்ணப்படுகிறார். பவுலின் தேவன் அசட்டை பண்ணப்படுகிறார். அங்க பவுல் சும்மா இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் இதை பேசினாரு? மாலுமிக்கெல்லாம் இல்லாத ஒரு பொறுப்பா, 100 அதிபதிலாம் இல்ல, 100 அதிபதிக்கு இல்லாத ஒரு பெரிய பொறுப்பா இவருக்கு. அங்க வந்த ஜனங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய பொறுப்பா, பெரிய பெரிய ஐஸ்வர்யம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பொறுப்பா இவருக்கு. அவ தேவ நடத்தல் படிதானே சொல்றாரு. கைதியா இருந்தாலும் காப்பாற்றப்படணும். ஒரு சேதம் வர்றது எனக்கு தெரியுது. நான் காண்கிறேன்னு சொன்னாரா சொல்லலையா? காண்கிறேன்னு சொன்னார். நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். வரக்கூடியதை முன்னறிந்து சொல்றார். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ முடிங்க பார்ப்போம் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுறாங்க. அப்ப பவுல பாருங்க, அது ஆபத்தை காண்கிறான். ஆபத்தை கண்டு எந்த அளவுக்கு பாருங்க, அவன் ஆபத்தை காண்கிறான், வரக்கூடியதை பார்க்கிறாங்க. பரிசுத்தவான்களுடைய காரியங்களை கவனிக்கணும் பிரியமானவர்களே. ஆதிகால பரிசுத்தவான்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு பரிசுத்தவான்லாம் இப்படி சொன்னார், பட்டு சொன்னார். நான் நடந்த உண்மையான சொல்றேன். ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய மூத்த போதகருக்கு போன் அடிக்கிறார். போன் அடிச்சு, நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு ஒரு இன்னொரு கிளை சபைக்கு நான் போயிட்டு வர்றேன், இன்னொரு இடத்துக்கு நான் போய் இன்னொருத்தங்களை பார்த்துட்டு வரணும், எனக்கு அனுமதி தாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நான் போறேன்னு அனுமதி கேட்கிறார். நடந்த உண்மையான சம்பவம். அவர் சொல்லி நான் கேட்டேன், அவர் காரியமா சொல்லி அவர் செய்தியில சொன்னது நானே கேட்டேன், கூட்டத்தில இருந்து நான் கேட்டேன். அப்ப ஊழியர் சொன்னாரா, மூத்த ஊழியர்கிட்ட ஆலோசனை கேட்காரு, நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், நான் போட்டுமான்னு கேட்காரு. அவர் சொன்னாரா, ஜோமெண்ட் சொன்னார். எனக்கு இப்போ முன்னால சொன்னதுனால மறந்துட்டு, சில வருஷங்கள் ஆயிட்டு. ஜோமெண்ட் சொன்னாரா, என்ன சொன்னான்னு தெரியல. பிரதர் நீங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். போக வேண்டாம்னு சொல்லிட்டு போனை வச்சாச்சு. இவர் பார்த்தாரு, ஆமா இவர் எதுக்கு எடுத்தாலும் போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நாம இதெல்லாம் கேட்கவே வேண்டாம், இவருக்கு என்ன தெரியும், நம்ம போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரத்தை கடினப்படுத்திட்டு சுய ஆலோசனை இடம் கொடுத்து, தேவ ஆலோசனை விட்டுட்டு சுய ஆலோசனை இடம் கொடுத்துட்டு, அந்த பாதிக்கப்பட்ட அவர் அந்த ஊழியக்காரர் சொன்னார், வண்டி எடுத்துட்டு போயிட்டார், நான் போவேன்னு சொல்லி. போற வழியில ஆக்சிடென்ட பாத்தீங்கன்னா, நடந்து உண்மையானது சொல்றேன், அவரு கதை கந்தல் அடிச்ச அடியில ஒரு மலைப்பகுதியில அடிச்ச அடியில உருண்டாருல, கடைசியில ஒரு அதல பாதாளத்துல ஒரு வேற பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. இப்ப ஆவியானவர் சொல்றாரு, சிராய்ப்பு, எல்லாம் சிராய்ப்பு, ரத்தம் ஓடுது, ஒரு வேற பிடிச்சு தொங்கிட்டு இருக்காரு. இந்த வேற விட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நார் நாரா இருப்பாரு. தொங்கிட்டு இருக்கும் போதுதான் ஆவியானவர் சொன்னாராம், இந்த ஆலோசனையை கேட்டு நீ பேசாம வீட்டுல இருந்திருக்கலாம்ல. அவர் மூத்த ஊழியர் எவ்வளவு ஆலோசனை சொன்னாரு, அதெல்லாம் அசட்டை பண்ணிட்டு போனில்ல, நீ எவ்வளவு சேதம் வாங்கணும்னு சொல்லி. அந்த சேதப்பட்டவரு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க வந்தாங்களாம், வந்தவரை தூக்கி விட்டாங்க போல. அந்த ஒரு வேற பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா கதையே கந்தல். அப்படின்னா ஆண்டவர் படிப்பினை காமிக்கிறாரு, பாத்துக்க, ஒரு பரிசுத்தவனுடைய ஆலோசனை நீ தள்ளுற இல்ல, நீ வாங்கி கட்டணும்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட ஊழியர் பலப்பட்டு உணர்த்தப்பட்டு அடிபட்டு திருந்தி செய்தியில சொல்லிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுமா?
நடந்ததை சொல்றேன். ஒரு சபையில் நடந்த உண்மையானது. நான் இப்ப கதை எனக்கு இப்படிலாம் சொல்றது எனக்கு பிடிக்காது, ஆனாலும் நம்ம உணர்த்தூக்கப்படுறதுக்காக சொல்றேன். ஒரு சபையில ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அந்த ஊழியக்காரருக்கு விரோதமா நான் அப்படியே கேட்டேன். நான் இது கூட சொல்லியிருந்தேன், சிபிஎம்ல நடந்தது. எதுக்கு போட்டு மறைக்கணும்? சிபிஎம்ல நடந்த ஒரு சம்பவத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் யாரும் சொன்னாங்க. சொந்தக்காரர் எனக்கு அண்ணன் தான். அவர் சொன்னார், அவர் முன்னால் அங்கே சிபிஎம்ல ஊழியராக இருந்துட்டு அவர் வெளியே வந்துட்டார். என்ன சூழ்நிலையில வெளியே வந்துட்டார். அவர் என்ன சொன்னார், நான் இப்படியே நடந்தது அப்படின்னு சொன்னார். சிபிஎம்ல ஒரு சகோதர பிரதர் அவங்க ஊழியம் செய்யறாரு. உண்மை உத்தமமா ஊழியம் செய்வார். பயங்கரமான வெளிப்பாடு பெற்ற மனுஷன். அந்த மனுஷனுக்கு விரோதமா மொட்டை கடிதாசி போடுறது, தலைமை போதகருக்கு மொட்டை கடிதாசி போடுறது. அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், அந்த தப்பு செய்யறார் இந்த தப்பு செய்யறான்னு சொல்லி தப்பு தப்பா பொய்யான பிராது லெட்டர் போய்கிட்டே இருக்கு. அவங்க லெட்டரை ஃபுல்லா இவங்களுக்கு அனுப்புறாங்க. அவங்க லெட்டரை ஃபுல்லா இங்க அனுப்பி, பாருங்க உங்களை குறித்து இப்படி வருது, நீங்க எப்படி இருக்கீங்க, ஒழுங்கா இருக்கீங்களா, பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மொட்டை கடிதாசி. இவருக்கு கடிதம் வருது, ஜெபம் பண்றாரு, ஆண்டு வெளிப்படுத்திட்டாரு. அவர் நம்ம சபையில் உள்ளவர் வெளிப்படுத்திட்டாருன்னு சொல்லி இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, இது பல நாள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்னார் தெரியுமா? இந்த லெட்டர் எல்லாத்தையும் முன்னால வச்சுக்கிட்டார். வச்சுட்டு சொன்னாரு, எனக்கு விரோதமா பொய் குற்றச்சாட்டு செஞ்சு பல நாட்களா இதை ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அது யாருன்னு எனக்கு ஆண்டு சொல்லிட்டாரு. தயவு செய்து சொல்றேன் அப்படி சொல்றாரு, இந்த ஆராதனை முடிஞ்சு இந்த இடத்துல இருந்து போறதுக்கு உள்ள நீங்க தயவு செய்து இந்த இடத்துல அழுது ஒப்பு கொடுத்து மனம் திரும்பிடுங்க. இன்னாரு அன்னாரு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ஆண்டவர் பேசிட்டாரு, இன்னார் தான் எனக்கு தெரியப்படுத்திட்டாரு, நான் யாரும் காட்டி கொடுக்கல. நீங்க இந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னால அந்த செஞ்ச தப்புக்காக மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டுருங்க. இல்லைன்னா அவர் அந்த பேப்பர் அப்படி என்ன செஞ்சார் தெரியுமா? அப்படியே புல்பீட்ல இருந்து அப்படி கிழிச்சார். அப்படி பேப்பர் அப்படி கிழிச்சார். அவருக்கு பேல எழுதின அந்த பிரார்த்தனை எழுதினது நடந்த உண்மையான சம்பவம். அப்படியே கிழிச்சார். கிழிச்சு என்ன சொன்னா தெரியுமா? மனம் திரும்பாம போனா இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் இவ்விதமா பேப்பரை போல கிழித்து எடுப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அவ்வளவுதான். அங்க இருந்த அந்த மனுஷன் இருக்கான, இவருக்கு மொட்டை கடிதாசி போட்ட மனுஷன், ஆமா இவர் பெரிய இவர் சொன்னாப்புல நடந்துரும் போயா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆராதனை முடிஞ்சு எல்லாரையும் போல இருதயத்தை கடினப்படுத்தி வெளியே போனார்ல, அவ்வளவுதான். ஓன்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. அவ்வளவுதான். அங்க போய் பார்த்தா அவர் ரோட்ல பேப்பர் எப்படி அப்பளம் மாதிரி அப்படி நசுங்கி கிடக்குமோ பேப்பர், அவர் எப்படி எடுத்தாங்க தெரியுமா? அப்படி பிச்சு பேப்பர் எடுப்பாங்கல்ல, அப்படி எடுத்தாங்க ரோட்ல, மெயின் ரோட்ல இருந்து. உண்மையாய் நடக்கிற பரிசுத்தவானுடைய ஆலோசனை கேளுங்க. நான் பைபிள் ஸ்டடிக்கு வெளியில போகல, நான் உள்ளதான் இருக்கிறேன். எவ்வளவு சேதம் பாருங்க, எவ்வளவு சேதம். இவர் தென்றல் அடிச்ச உடனே தென்றல் காத்து அடிச்ச உடனே ஆகா நம்ம கோரினது கைகூடி வந்துட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆளு அப்படியே மூவ் பண்ணாங்க. நான் சொல்றேன், சுய ஆலோசனை மூவ் பண்ணாங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், கொஞ்ச நேரத்துக்குள்ளே கடுங்காற்று வந்து அடிச்சு தூக்கி வீசிட்டு பாருங்க. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நாட்கள் நல்லா இருக்கும். பரிசுத்தவானுடைய ஆலோசனையை கேட்காம, நல்ல ஊழியக்காரங்களை சொல்றேன், நல்ல ஊழியக்காரங்களுடைய ஆலோசனையை கேட்காம அல்லது இந்த தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்காம போகும்போது, நான் ஊழியக்காரங்க மட்டும் பவுலை மட்டும் சொல்லல, அன்னைக்கு புதிய ஏற்பாடு கிடையாது, பவுலுடைய நாட்கள் அந்த டைம்ல புதிய ஏற்பாடு இந்த மாதிரி புதிய ஏற்பாடு கிடையாது. அப்ப தேவன் டைரக்டா பேசுவாரு. இன்னைக்கு வேதத்தின் மூலம் ஆண்டு நம்மகிட்ட பேசுறாரு. இதுதான் ஆவியின்படி நடக்கிற அனுபவம். இந்த வேதம் தான் ஆவியின்படி நடக்கிற அனுபவத்தை காண்பிக்கும். ஆனா சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்முடைய சுய ஆலோசனை கேட்டு நடந்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல தென்றல் காற்று தான், ஆனா கடுங்காற்று வந்துடும். தென்றல் காத்து அடிக்கி ஆகா நல்ல இதமா இருக்குதே, அப்போ நம்ம யோசிச்சது சரிதான். அவன் ஆரம்பத்துல சாத்தான அப்படிதான், முதல்ல நல்லா அப்படி நல்லா செய் நல்லா இருக்குல்ல. சாலமோன் முதல்ல தவறி போகும்போது நல்லா தான் இருக்கு, நல்லா இருக்கு. அதான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல முதல் 10 வசனங்களை பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும். அவன் எந்த ஸ்திரீகளை நாடி போனானோ அவன் பாருங்க, முதல்ல அவன் ஆசை வைத்தான் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன போடுங்க தெரியுமா, அவளோட ஐக்கியமா இருந்தான் இருக்கு, அதுக்கப்புறம் அவனை கத்தரை விட்டு வழிவிலக பண்ணினாங்களாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடிச்சு நொறுக்கிட்டான். முதல்ல நல்லா இருக்கு, ஆசை வைக்கும் போது ஒரு சேதம் இல்லை, ஐக்கியப்படும் போது ஒண்ணும் இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆண்டோடைய எச்சரிப்பின் செய்து வருது, ராஜ்யத்தை நான் பிடுங்குவேன்னு சொல்லிட்டாரு, அது வேறொன்னுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. தரிசனத்துல 2 முறை பேசினாராம், நேரடியா ஒரு விஷயம் வந்து பேசுறாரு.
எல்லாம் பைபிள்ல இருக்கு. தரிசனத்துல 2 விஷயம் பேசினாராம், செவி கொடுக்கல. அப்புறம் டைரக்டா பேசுறாரு, செவி கொடுக்கல. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு, தேவ மனுஷருடைய வார்த்தைக்கு செவி கொடாத நிலைமையெல்லாம் படிச்சு பாருங்க. எரேமியா திருஷ்டாந்தம். எரேமியா ராஜாக்கள் நாட்கள் இருந்தார். யோயாக்கீம் ராஜாவுடைய நாள்ல, யோசியாவுடைய ராஜாவின் நாள்ல, யோயாக்கீம், செதேக்கியா இவருடைய ராஜ்ய காலத்துல இருந்தாங்க. நீ வேதத்துல வாசு பாருங்க, எரேமியா புஸ்தகம் முழுசுவான வாசு பாருங்க. எத்தனை ஆலோசனை கொடுப்பாரு தெரியுமா? இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யாதீங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மனுஷனை மதிக்கவே இல்லை. கடைசியில செதேக்கியாவுடைய கண்களை குருடாக்கிறாங்க. அந்த விலங்கு போட்டு கூட்டு போறாங்க. 2 குமார பட்டயத்துல வெட்டுறாங்க. எல்லாம் நடக்கு. தீர்க்கதரிசி என்ன சொன்னார் அப்படியே நடக்கு. இவங்க அதை அசட்டை பண்ணிட்டு மனுஷனுடைய ஆலோசனையை பெரிதுபடுத்தினாங்க. நல்ல ஊழியக்காரருடைய ஆலோசனை அசட்டை பண்ணிட்டு, ஆவியின்படியான சொல்லப்பட்ட ஆலோசனை அசட்டை பண்ணிட்டு, மாம்சீகமா சொல்லப்பட்ட கள்ள ஊழியர்களுடைய ஆலோசனை கேட்டாங்க. கதையை கந்தல். பயங்கரமான சேதத்தை அனுபவிச்சாங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் படிப்பினை தர்றார். நல்ல ஆண்டவர்கள் நடக்கிற பரிசுத்தவானுடைய காரியங்களை கவனிக்கணும். பிரியமானவர்களே, நான் உண்மையிலே என் வாழ்க்கையில் நடந்தது சொல்லட்டுமா? 2006வது வருஷம் ஒரு நல்ல அருமையான ஒரு பரிசுத்த வாட்டி என்று சொன்னாங்க. மகனே நீ காத்துரு, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் அவங்கள்ட்ட ஜோமன்னு சொன்னேன். அவங்க ஜோமண்டி சொன்னாங்க, தேவ ஒத்தாசையோட சொன்னாங்க. 2006வது வருஷம் எனக்கு மறக்க, 2006 மே மாசம் நடந்த உண்மையான சம்பவத்தை சொல்றேன். மகனுக்கு கொஞ்சம் காத்துரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் செஞ்சேன் தெரியுமா? ஒரு சில சூழ்நிலை எனக்கு கைகூடி வந்த மாதிரி இருந்தது. நான் உன்ன என்ன பண்ண தெரியுமா? அவங்க ஆலோசனை தூக்கி போட்டேன். இன்னொருத்தவங்களும் சொன்னாங்க, இப்படிதான் ஏதாவது சொல்லுவாங்கப்பா, நீ அதை கேட்காத அப்படின்னு இன்னொரு ஊழியர் சொல்லிட்டார். அவங்க ஆலோசனையை தள்ளிட்டு நான் இன்னொருத்தருடைய ஆலோசனை கேட்டு என் சொந்த ஆலோசனை, என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுக்கு உள்ள போன பார்த்தீங்களா, நான் கடுமையான சேதத்தை அனுபவிச்சேன். வாழ்க்கையில் அப்படி ஒரு பாதிப்பை நான் சந்திச்சிருக்க மாட்டேன். பயங்கரமான அடி. அப்புறம் என்ன, எனக்கு என்னெல்லாம் ஓடும் தெரியுமா? இந்த ஒண்ணுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அம்மா சொன்னாங்களே, அந்த அம்மா என்று சொன்னாங்களே, திருநெல்வேலியில் இருந்தாங்க, இப்ப உயிரோடு இருக்காங்களே எனக்கு தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்களே, தம்பி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு உங்கள்ட்ட சொல்றாரு, தம்பி கவனமா இருங்க, அவங்க ஆலோசனைலாம் நான் தள்ளிவிட்டேனே, நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் ரொம்ப அடிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார். இங்கேயும் பாருங்க, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றார், தயவு பண்றார். இன்னைக்கு நம்மளையும் கூட ஆண்டவர் உண்மையிலே திசை கெட்டு தான் போயிருந்தோம். நல்ல பரிசுத்தனுடைய ஆலோசனையை நம்ம ஐயோ நான் யாருக்கோ சொல்றேன்னு நினைச்சாங்க, எதுக்கோ சொல்றேன்னு நினைச்சாங்க, செய்தியில இருக்கிறதுனால சொல்றேன். நமக்கு ஒரு படிப்புன்னு பிரியமானவர்ல, அதான் தீர்க்க தரிசனங்கள் அற்பமா என்னாதீங்க. அதுக்காக தீர்க்க தரிசனம் அவங்க தீர்க்க சொல்லுவாங்க, இவங்க தீர்க்க சொல்லுவாங்க அப்படின்னு ஓட சொல்லல. இந்த வேத வசனங்கள் அருமையான தீர்க்க தரிசனங்கள். நல்ல பரிசுத்தவான்கள் இருக்காங்க, நல்ல ஆலோசனை கொடுக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நான் இல்லை, நான் சொல்லவே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை மதிக்கணும் பிரியமானவர்ல, அந்த ஆலோசனை கேட்கணும் பிரியமானவர்ல. நம்ம அசட்டை பண்ணாதீங்க, இல்லைன்னா ஆண்டவர் மட்டும் கணக்கு கேட்பார். இங்க பாருங்க, இவங்களுடைய நிலைமையை பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 276 பேர் அதுல பயணித்தாங்களாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 37வது வசனத்தை பாருங்க. கப்பலில் 276 பேர் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். பவுலோட சேர்த்து 276 பேர் இருந்தோம். அங்க உள்ள நடக்கு. நான் இதை அடுத்தெல்லாம் கொண்டு போகல, இதோட நான் முடிக்கிறேன். அப்ப அங்க பாருங்க, அவங்க 20ஆம் வசனத்துல பார்த்தா எப்பா பயங்கரமா இருக்கு. அநேக நாளா சூரியனையே பார்க்கலையாம். அவ எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எங்கேயோ கிடக்கு, தீவுல போய் கிடக்காங்க பாருங்க. சூரியன் தினமும் வந்துருதா வரலையா? வந்துருது. மழை காலத்துல கூட லைட்டா வந்துட்டு போயிரும் போல. ஆனா இவங்க அநேக நாள சூரியனாவது சந்திரங்களாவது நட்சத்திரங்களையாவது காணாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமை மற்று போயிட்டு. எதுக்கு தெரியுமா தேவனதை காமிக்கிற? நல்ல கவனிங்க பெரியமான, நல்ல கவனிங்க. ஒரு பரிசுத்தவனுடைய ஆலோசனை அசட்டு பண்ண நிமித்தமா தத்தளிக்கிற நிலைமையை கொண்டு வந்து காமிக்கிறார். பார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அது ஏதோ ஒரு எனக்கு பிடித்தமான ஊழியக்காரங்களை மெனு பரட்டுக்காக சொல்லல, நல்ல பரிசுத்தவான்களை மதிக்கணும் பிரியமானவர்களே. நான் இன்னைக்கும் பாருங்க, நான் உண்மையில இன்னைக்கும் சொல்றேன், எனக்கு பைபிள் ஏதாவது டவுட்னா கூட எனக்கு ஒரு மூத்த ஊழியர்கிட்ட கேட்பேன். ஆமா செல்வகுமார் எல்லாம் தெரியும், நான் எல்லாம் வானத்துல தான் வந்தேன்.
டவுட்னா கூட பரிசுத்தவனை மதிப்பேன். அவங்க சொல்றதை கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சில நேரங்களில் ஆவியில ஏவப்பட்டு வருவாங்க. உண்மையில சொல்றேன், ஆவியில ஏவப்பட்டு சொல்லுவாங்க, நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாங்க. பார்த்தா வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கும். என் உள்ளெல்லாம் அப்படியே பூரிக்கும். நான் வாங்க அப்படின்னு சொல்லுவேன். வந்து ஆலோசனை கொடுப்பாங்க பாருங்க. அப்பதான் நினைப்பேன், சார் கர்த்தர் கரெக்டா நம்ம சூழ்நிலை அறிஞ்சு, அவங்க எப்பவும் வீட்டுக்கு வரேன்னு சொல்ல மாட்டாங்க, எப்பவும் சொல்லவே மாட்டாங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை, அல்லது ஒரு வருஷத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை கூட இருக்கலாம். ஆனா வந்து சொல்லுவாங்க, இந்த காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நடந்துட்டு இருக்கும். என்னைக்கு இல்லாத மாதிரி அங்க ஒரு பிரச்சனை இருக்கும் வீட்டுல. அவங்க அப்படி சொல்லுவாங்க, அந்த ஆலோசனை சொல்லுவாங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியே தாழ்மையை கேட்பேன். அப்பா வேணும்பா, நான் சொல்லுவேன் முடிஞ்சோடனே, அண்ணே என் வீட்டுல நடந்து அப்படியே சொல்லி என் வேண்டிய ஆலோசனை கொடுத்தீங்க. உடனே மாம்சத்தை, நான் யார் தெரியுமா? நான் கன்வென்ஷன் ஸ்பீக்கர். நான் அங்கங்க பைபிள் ஸ்டடி எடுக்கேன். கிராமங்கள் 5 சபைகள் எழுப்பிட்டேன். நான் அங்க போறேன். நான் கன்வென்ஷன்ல பயங்கரமா பேசுவேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, அப்படி கேட்கணும். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? உணர்த்தப்பட்டு சொல்றாங்களா? கீழ்ப்படிவோம். புரியுமானோல்ல, கீழ்ப்படிவோம். இங்கேயும் பாருங்க, ஆண்டவர் எதை தெரியுமா நச்சுன்னு அங்க படிப்பணியா வைக்காரு தெரியுமா? இந்த ஒரு பரிசுத்தவானுடைய ஆலோசனை தள்ளும் போது என்ன நடக்குன்னு பாருங்கிறது சொல்றார். இன்னொன்னு காரியம் என்ன தெரியுமா? படிப்பு என்ன தெரியுமா? எவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியில உண்மையிலேயே ஒரு மனுஷனோட தேவன் இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவனை கொண்டு ஆண்டவர் மகத்துவமான கிரியைகளை செய்வார், மகத்துவமான காரியங்களை செய்வார். இங்க பெருங்காற்று கொந்தளிப்பு பார்க்கிறோம். அன்னைக்கும் பாருங்க, யோனா கரெக்டா அந்த தேவ சித்தம் என்ன மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டு வெளியே வரணும். கரெக்டா அந்த சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுங்க. வேற வழி கிடையாது. கரெக்டா இதுக்குள்ளதான் போகணும், வேற வழி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு தயவு உண்டாகுது, வேற வழி கிடையாது. ஒரு உச்சகட்டத்துக்கு வரும்போது பெருங்காற்று எல்லாம் நின்றுச்சு. நோவாவுடைய நாட்கள் அதுதான். எல்லாரும் அழிஞ்சுதான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஆனா இந்த நோவாவுக்கு தேவன் வார்த்தையை தந்து, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன். ஆண்டவர் நோவாவிட்ட மட்டும் தான் பேசினாரா? நோவாவுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாத்தையும் பேசினாரா? நோவாட்ட மட்டும் தான் பேசினார் பைபிள்ல இருக்கு. அப்படிதானே இருக்கு. நோவாவின் குமாரரை நோக்கி நீங்க என்னென்ன செய்யுங்க, இந்தந்த வேலையை செய்யுங்க, உங்க அப்பாவுக்கு இந்த வேலை செஞ்சு கொடுங்க, அப்புறம் உங்க அம்மாவுக்கு இந்த வேலை செஞ்சு கொடுங்க, ஏதாவது சொன்னாரா? நோவாவின் மருமகள்மார்களை பார்த்து, ஏமா உங்க புருஷருக்கு இந்தந்த வேலையில செஞ்சு கொடுங்க, ஏதாவது சொன்னாரா? உங்க மாமியாருக்கு உங்க மாமனாருக்கு இதை செய்யுங்கன்னு சொன்னாரா? இல்ல. உங்களுக்கு புரியுதா? இந்த ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தப்படுற வார்த்தையை இந்த மனுஷன் யார்கிட்ட கடத்துறான்னா, தன் குடும்பத்தாட்டு சொல்றான். குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளலையா? ஏற்றுக்கொண்டாங்க. இதான் உண்மை. இவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா பேழைக்கு வெளியில தான் இருப்பாங்க. ஆமா, இவர் கட்டின பேழையில வந்துடணுமாங்கும். நீ சிலதுங்கள்ல சில கணவனாரை மட்டும் வைத்திர சொல்ல நினைக்காதீங்க. கணவனாரோ மனைவியோ நமக்கு நல்ல புத்தி சொல்லி ஆலோசனை சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியணும். இப்ப நோவா சொன்ன ஆலோசனையை, கர்த்தருடைய வார்த்தையை இவங்க அங்கீகரிக்காம மட்டும்தான் வச்சுக்கோங்களேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் அழிவதான் சந்திச்சிருக்கணும். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிரியமானவர்களே, இப்ப லோத்து வார்த்தை லோத்துவுக்கு மனைவிக்கு வரல, லோத்துக்கு தான் வெளிப்படுது. லோத்துவை நோக்கி தான் பைபிள்ல இருக்கு. லோத்துட்டு தான் தேவன் ஸ்பெஷலா பேசுறாரு. இப்ப லோத்து மூலமா இவங்க எல்லாம் கேட்காங்க. லோத்துவுக்கு பேசப்படுறது எல்லாம் கேட்கிறாங்க. அவங்க இந்த வார்த்தைக்கு என்னமா என் தகப்பனுக்கு வந்தது தானே, அவர் ஏதோ பார்த்துக்கிட்டு சொல்லி விட்டுருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் கதையை கந்தலாயிரும். அக்கினியும் கந்தகத்துக்கு ஏரியா இருப்பாங்க. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு பேசுகிறா. ஆலோசனையை மறுபடி ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை தூதன் மூலமா பேசுறார். பேசி பவுலை திடப்படுத்த மட்டுமல்ல, பவுல் மூலமா இவர்களையும் திடப்படுத்துறார். திடப்படுத்தி அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஆகாரம் எடுக்காங்க. எல்லாரையும் திடப்படுத்தி ஆண்டவர் கொண்டு போகிறார். அதற்கு பிறகு அவங்க எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தாங்க, அந்த இடத்துல ஆண்டவர் எப்படிப்பட்ட கூட்டத்தை எழுப்புறார் அப்படிங்கிறத உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அடுத்த பைபிள் ஸ்டடியில. தயவுசெய்து மிஸ் பண்ணாம வாங்க. ஆண்டவர் அநேக வெளிச்சங்களை வச்சிருக்கிறார். இந்த விசுவாசங்கிற இந்த கப்பல் யாத்திரையில, இந்த விசுவாசங்கிற இந்த கப்பல் பயணத்துல, விசுவாச வாழ்க்கையில, கப்பல் பயணத்துல ஆண்டவர் எப்படிப்பட்ட அதிசயங்களெல்லாம் காண்பிக்கிறார், எப்படிப்பட்ட படிப்பனைகளெல்லாம் காண்பிக்கிறான்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா நம்ம தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மகா மேன்மை இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? பிரியமானவர்களே, இன்னைக்கும் சொல்றேன், நான் இன்னொரு வெளிச்சமும் சொல்றேன். இன்னைக்கு நம்ம குடும்பம் என்னைக்கும் சின்ன பணம் அழிஞ்சு போயிருக்கும். நம்ம நிமித்தமா ஆண்டவர் குடும்பத்துல என்ன செய்யறாரு? இன்னைக்கு இறக்கம் பாராட்டிட்டு இருக்கிறார். அந்த ஒருத்தர் இருக்கிறதுனால அங்க இறக்கம் கிடைச்சிட்டு இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் 2 பேர் நிமித்தமா பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டிட்டு இருக்கிறார். இதெல்லாம் உண்மை.
எல்லாம் காப்பாற்ற முடியாது. அதான் அங்க 1 Corinthians 7 சொல்றாரு, அந்த விசுவாசியான ஒரு புருஷன் நிமித்தமா மனைவி என்ன செய்யப்படுறா? பரிசுத்தமாக்கப்படுறாளாம். பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளும் பரிசுத்தமாகுது. யாரு? அந்த ஒரு மனுஷனை கொண்டு. ஐயா உடனே அங்க நித்திய ஜீவனை கொண்டு போய் நினைச்சாங்க. எல்லா ஆத்துமானும் மனம் திரும்பணும். ஆனா ஒரு பாதுகாப்பை உண்டாக்குறார். ஒரு பாதுகாப்பு உண்டாக்குறார். நம்ம இருக்க இடத்துல நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இதை நாங்க படிக்கும் போது இந்த விசுவாசம் கப்பல்ல, விசுவாசமாகிய கப்பல்ல நாங்கள் இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் தேவ ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். தேவ ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும். லூக்கா 7வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, லூக்கா 7வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஆண்டு எனக்கு உணர்த்துறாரு. அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை அவர்கள் கேட்கலன்னு சொல்லி பைபிள் இருக்கு. அவன் ஏற்றுக்கொள்ளலும் போட்டிருக்கு. அந்த ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் பைபிள் இருக்கு. ஆமா, தள்ளிவிட்டார்கள் இருக்கு. குறிச்சு வச்சுக்கங்க. லூக்கா 7:30 இருக்கும். லூக்கா 7:30 குறிச்சுக்கங்க. தயவுசெய்து குறிச்சுக்கங்க. லூக்கா 7:30 குறிச்சுக்கங்க. அவர்களுக்கு வேதபாரகர் பரிசேயர்லாம் தங்களுக்கு கேடு உண்டாக, அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். கேடுதான் உண்டாகும். யோவான் மூலமா தேவன் பேசினா, இங்கே பவுல் மூலமா தேவன் பேசினா, அதை தள்ளிவிட்டாங்க. அங்க கேடு சம்பவித்தது. அர்ப்பணம் செய்வோமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவன், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விலையேறப்பட்ட தருணத்துல உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க உள்ள எல்லாம் மகிழுது. ஆண்டவரே, நாங்கள் கடைசி வரைக்கும் தேவனுடைய வார்த்தையில நிலை நிற்கணும். விசுவாசமாகிய கப்பல் இன்னைக்கும் நாங்கள் பயணித்து வருகிறோம். நாங்கள் சேதப்படக்கூடாது அப்படின்னா இந்த தேவ வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். பரிசுத்தவான்கள், நல்ல பரிசுத்தவான்கள் இந்த வேத வசனங்களை காண்பித்து கொடுக்கும் போது, வேத வசனங்களை கொண்டு எங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். ஆண்டவரே, இந்த வேத வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்க. அசட்டை பண்ணிடக்கூடாது. அசட்டை பண்ணினால் ஆபத்து இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் கவனமாக இருக்க கத்துங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. விசுவாசமாகிய கப்பல்ல நாங்க சேதப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க பழைய சேதத்தை நாங்க அனுபவிச்சா கூட இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டல் எங்களோடு பேசுகிறீர். அப்படிப்பட்ட சேதத்துக்கு மத்தியிலையும் நீங்க திடப்படுத்தி மறுபடியும் கட்டி எழுப்ப நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நல்ல தயவுள்ள தேவனை நாங்கள் பார்க்கிறோம். அசட்டை பண்ணி சேதத்தை அனுபவிச்சாலும், நெருக்கத்துக்குள்ள போனாலும், பயங்கரமான நெருக்கத்துக்குள்ள சேதத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், எங்கள் தேவன் எங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போதுமானவராய் இருக்கிறார். எங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப தேவன் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். எங்களை தொடர்ந்து ஆட்கொண்டு வழி நடத்துங்க. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை